கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு பகை இருந்துட்டு வந்துச்சு. அதனால் அவர்களுக்கு மேலும் சண்டை மூளாமல் இருக்கணுங்கிறதுக்காக ராஜ்யத்தை பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு பீஷ்மர் முடிவு பண்ணார். அதற்கு அரசர் திருதராஷ்டிரரும் சம்மதித்தார். கௌரவர்கள் ஹஸ்தினாபுரத்தையும் பாண்டவர்கள் யமுனை ஆற்றங்கரை பக்கத்தில் உள்ள காண்டவ பிரஸ்தத்தையும் ஆழ்வார்கள் என்று முடிவு செய்தார்கள். இது நிச்சயமா சரியான பிரிவினை கிடையாது. ஏன்னா காண்டவ பிரஸ்தம் வாழ்றதுக்கு தகுதியான இடமே கிடையாது. அங்கு அடர்ந்த காடுகளும் ஆபத்தான வனவிலங்குகளும் நிறைய இருந்தது. பாண்டவர்கள் இங்கு போய் எப்படி ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறதுன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. கிருஷ்ணர் அவர்களுக்கு உதவி செய்தார். கிருஷ்ணரின் உதவியோடு அங்கே இந்திரபிரஸ்தம் என்னும் நகரை பாண்டவர்கள் உருவாக்கினார்கள். பாண்டவர்களை தொடர்ந்து அங்கு நிறைய பேர் வந்து குடியேறினாங்க. ஒரு நாள் ஒரு வயதானவர் அர்ஜுனன் கிட்ட வந்து, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, எவ்வளோ சாப்பிட்டாலும் என் வயிற்று பசி தீர மாட்டேங்குது, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அர்ஜுனன், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும், உங்கள் வயிற்று பசி தீருவதற்கு நான் நிச்சயம் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த வயதானவர் தன்னோட நிஜ உருவத்தை காமிச்சாரு. அவர் வேறு யாரும் இல்லை, அக்னி தேவர் தான். அவர் சொன்னாரு, நான் இந்த காண்டவ வனத்தை எரித்தால்தான் என்னுடைய பசி தீரும் அப்படின்னு. ஆனா இந்திரனோட நண்பனான சர்ப்பங்களின் அரசனான தக்ஷகன் அவன் குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் இங்கே வாழ்ந்து வரான். நான் காண்டவ வனத்தை எரிக்கலான்னு பார்த்தா இந்திரன் கடும் மழை பொழிந்து தடுத்து வருகிறான் அப்படின்னு சொன்னாரு. இதை சற்றும் எதிர்பாராத அர்ஜுனன், நீங்க ஏன் காண்டவ வனத்தை எரிக்கணும் அப்படின்னு கேட்டான். உன் ராஜ்யத்துல நிறைய பேர் நிறைய யாகங்கள் நடத்துறாங்க, அதில் எனக்கு நிறைய உணவுகள் வழங்கப்படுது, அதை நான் சாப்பிட்டாக வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டு விடுகிறது, அதனால என்னுடைய வயிறு கெட்டு போய்விட்டது. இந்த காண்டவனத்தில் உள்ள மூலிகைகளை சாப்பிட்டாதான் என் வயிற்று பிணி தீரும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அர்ஜுனன் அதுக்கு சம்மதித்தான். ஆனால் எங்களுக்கு வேகமாக செல்லக்கூடிய ரதமும் ஆயுதமும் வேண்டும் அப்படின்னு சொன்னான் அர்ஜுனன். உடனே அக்னி, என்னிடம் ஒரு ரதம் இருக்கிறது, என் நண்பன் வருணனிடம் ஒரு வில் இருக்கிறது, அதன் பெயர் காண்டீவம், அதை உருவாக்கியவர் பிரம்மதேவர், அது காண்டி என்னும் மரத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தங்க ரதத்தை அர்ஜுனனுக்கு தந்தார். அப்புறம் அவர் காண்டீவத்தையும் அர்ஜுனனுக்கு தந்தார். அவர்கள் மூவரும் வனத்தை நோக்கி நடந்தார்கள்.